அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு புது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து வெலை மீன் வந்து 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி முருங்கைக்காய் மாங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா முட்டாக வந்து கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு வெந்தயமும் சோம்பு வந்து போட்டுருங்க. போட்டோன்னா அது வந்து நல்லா பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். எப்போயுமே வந்து மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வந்து நல்லா காய்கறி எல்லாம் வந்து வேகட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து வீட்டிலே அரைச்சது. உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து எப்படி வீட்டிலே அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு பொடி வந்து இப்போ சேர்த்துக்கோங்க.
மசாலா வந்து கருக விட்டுறாதீங்க, எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சுக்கோங்க. வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் வந்து எண்ணெய் சேர்க்குறோம்னா மசாலா வந்து மீனில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி மசாலா வந்து உதிராமல் இருக்கும். மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீன்லையுமே இந்த மாதிரி மசாலாவை தடவிட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மீனையுமே இந்த மாதிரி வந்து மசாலாவை தடவி வச்சிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லா மீன்லேயுமே வந்து மசாலா தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து மீன் வந்து ஊறட்டும் அந்த மசாலாவில். அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் இருக்கிற எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே வந்து அந்த மீனுக்குள்ளே வந்து சேரும். இங்கே பாருங்கள், குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காவை சேர்த்துடலாம். உப்பு உரப்பு எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உப்பு பத்தாட்டி கூட நம்ம வந்து போட்டுக்கிறலாம். வந்து கொதிக்கட்டும், அது வரையும் நம்ம வந்து மூடிடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை போட்டுடலாம் குழம்புல. மீனை போட்டாச்சு. கொஞ்சம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீனை வந்து போட்டாச்சு. மீன் வந்து நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிக்கீரையை போட்டுட்டு குழம்பு அமர்த்திடலாம். இப்போ வந்து நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். தோசை டவா வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீனை போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நல்லா பெரிய மீனை வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மீனை பரட்டி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. இந்த ஒரு மீன் மட்டும்தான் வந்து ஒரு 3/4 கிலோவுக்கு வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதோட மண்டையே எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு. மீனும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.